அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அகல் தீப பரிகார முறை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சிட்டும், எவ்வளவோ கோவிலுக்கு போயிட்டும், ஒரு ஹோமங்கள் வளர்த்திட்டும், தான தர்மங்கள் பண்ணிட்டோம், எல்லா நல்ல காரியம் பண்ணுறோம், ரொம்ப நல்லவங்களாகவே இருக்கிறோம். அப்படிலாம் நம்ம இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த கஷ்டம் தீரவே மாட்டேங்குதே, பிரச்சனைகளுக்கு என்னதான் வழி அப்படின்னு நம்ம நிறைய ஒரு விஷயத்தில் போட்டு அப்படியே மனசை போட்டு குழம்பிகிட்ருப்போம் பாருங்கள். அது மாதிரியான ஒரு நேரத்தில் சின்னதான ஒரு வெளிச்சம், அதற்கான ஒரு வழி கிடச்சிருச்சுன்னா டக்குன்னு நம்ம மேலே ஏறி போயிடுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரியான சின்னதான ஒரு வெளிச்சத்துக்கான ஒரு பாதை தாங்க இந்த அகல் விளக்கு பரிகாரம். இது நம்ம யாரோ சொன்னது கிடையாது. நம்முடைய காஞ்சி மகாபெரியவா தன்னுடைய பக்தர் ஒருத்தருக்காக அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சொல்லி கொடுத்த அற்புதமான ஒரு தீப பரிகார முறை. இந்த 16 அகல்விளக்கு தீபம் வழிபாட்டு முறை நம்முடைய வீடுகளில் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறப்ப நிச்சயம் இந்த 16 வாரத்துக்குள்ளே அதற்கான ஒரு விடை நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லாட்டி அதற்கான வழிகள் நிச்சயமாக நம்ம கும்பிடுற அந்த தெய்வமும் சரி, இந்த காஞ்சி மகா பெரியவாளுடைய அனுகிரகத்தாலே நடக்குங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீப பரிகார முறை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். காஞ்சி மகா பெரியவாளை நம்ம சொல்லி தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியணுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரியவாளை இந்த உலகத்தில் தெரியாதவங்களே கிடையாது. அவருடைய அந்த அற்புதங்களாக இருக்கட்டும், அவர் சொல்லி கொடுத்த வழிகளாக இருக்கட்டும், இன்றைக்கு வரைக்கும் ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் மகா பெரியவாளுடைய அந்த வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ப்பதற்கு தன்னுடைய ஒரு பக்தர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதற்கு என்னதான் ஒரு தீர்வுன்னு கேட்டப்ப மகா பெரியவாளே தன்னுடைய வாயால் எடுத்துரைத்த ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த 16 அகல்விளக்கு பரிகாரம். இப்போ இந்த பிக்சரில் கூட கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா படத்தில். இது நான் எங்கள் வீட்டில் எனக்காக ஒரு பிரச்சனை தீர்வுக்காக நான் செஞ்ச ஒரு பரிகார முறை. அதனால தான் இந்த படத்தையே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா தொடர்ந்து இப்போ நான் ஒரு 2 முறையாக கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இது எல்லாமே நான் கடந்த ஒரு 2-3 வருஷமாக ஒவ்வொரு முறை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப டக்குன்னு இந்த ஒரு 16 அகல்விளக்கு அந்த ஒரு விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். உடனே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பரிகார முறை. இதற்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படி மனசை துவண்டு போய் நம்ம உட்காரவே கூடாது. ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்குது, இல்லை வேறு ஏதாவது நமக்கு இப்படி பிரச்சனை மாற்றி பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு, நிம்மதி இல்லை அப்படின்னா துவண்டு போகாமல் அதிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை, அந்த தன்னம்பிக்கையை தான் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா இந்த ஆன்மீகங்கள் நம்ம இது மாதிரியான சின்ன சின்ன வழிபாடுகள் எல்லாமே நமக்கு தன்னம்பிக்கை, தைரியத்தை நிச்சயமாக அது கொடுக்கும். அதனால தான் இந்த அகல்தீப பரிகார முறையை நம்ம இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். சில விஷயத்துக்குலாம் நம்ம வெளியிலலாம் போகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். கோவிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் செலவுகள் பண்ணணும். ஆனால் இது எளிமையாக சின்னதான ஒரு தீப வழிபாடு, நம்ம வீட்டுக்குள்ளேயே நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தேவை ஒரு 16 புதுசாக வாங்கின அகல் விளக்கு. இப்போ கார்த்திகைக்கு நீங்கள் விளக்கு வாங்கியிருக்கீங்க, புதுசாக அது அப்படியே இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம். இப்போ வாங்க முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க உங்கள் கிட்ட இருக்கக்கூட பழைய விளக்கை நீங்கள் சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். இல்லைம்மா இது ஒரு பரிகாரத்துக்காக பண்ணுறோம், நாங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற இதில் கண்டிஷனில் இருக்கிறவங்க 16 புதுசான ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இதற்கு தேவை நெய் அல்லது நல்லெண்ணெய். ஃபஸ்ட்டு சாய்ஸ் எப்பயுமே நெய் தாங்க. ஏன்னா ஒரு பரிகாரம் நம்ம சொல்லி ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நெய் தீபத்தை நம்ம ஏற்றி வேண்டி கேட்குறப்ப அந்த வேண்டுதல்கள் டக்குன்னு நடக்குங்கிறது என்னுடைய ஒரு அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அதனால் நெய் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அப்படி ஃபுல்லாக கண்டினியூஸாக பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க தாராளமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எந்தவித தோஷங்கள் தவறுகள் கிடையாது. இதை நம்ம எப்போ ஆரம்பிக்கணும்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும். மொத்தம் 16 விளக்கையும் தனியாக ஒரு சின்னதான ஒரு டப்பாலையோ இல்லை உங்கள் பூஜை ரூமில் ஏதாவது ஒரு பேப்பரில் ஒரு பிளேட்டில் இப்படி நீங்கள் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதாவது இது வந்து தை மாத வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த தை இப்போ நாளைக்கு ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி அதற்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில், அதாவது முதல் வாரம் வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றணும். சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுட்டு பஞ்சுத்திரி போட்டு ஒரே ஒரு தீபம், நெய் தீபம் நம்ம சுவாமிக்கு ஏற்றுறோம். சுவாமிக்கு என்ன நிவேதனம் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட என்ன இருக்கோ, என்ன பழங்கள், திராட்சை, என்ன நம்ம வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், எந்த தெய்வத்தை நீங்கள் மனசில் வேண்டி இந்த விளக்கை ஏற்றுறீங்க, எந்த தெய்வத்துக்காக வேண்டி வேணாலும் ஏற்றலாம். அப்போ அந்த தெய்வத்துடைய படம் அங்கே இருக்கும் பார்த்தீங்களா, வீட்டில் ஏதாவது ஒரு அம்பாளுடைய படம், நீங்கள் ஏதாவது என்ன இஷ்ட தெய்வம் வேண்டிங்களோ படம் இருக்கும், அந்த படத்துக்கு ஒரு பூ வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு அகல் மட்டும் நம்ம ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நினச்சி நீங்கள் வேண்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. முதல் வாரம் நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த விளக்கை அடுத்த நாள் நமக்கு சனிக்கிழமை போல் இல்லை ஞாயிற்றுக்கிழமை போல் நீங்கள் சுத்தப்படுத்தி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ரெண்டாவது தீபம் ஏற்றுறப்ப இந்த முதல் வாரம் ஏற்றின அந்த பழைய விளக்கு இருக்குது பார்த்திங்களா, முதல் விளக்கு, அதையும் ரெண்டாவதாக உள்ளக்கூடிய அடுத்த விளக்கு, அப்போ 2 விளக்கு நம்ம ஏற்றணும். அதே மாதிரி தீபம் வச்சுட்டு நம்ம சுவாமிக்கு ஏதாவது நிவேதனம் வச்சுட்டு நல்லா மனசார வேண்டிட்டு, உங்ககிட்ட என்ன, உங்களுக்கு ஏதாவது மந்திரங்கள் சொல்ல தெரியும்னா சொல்லலாம், வேறு என்ன ஸ்லோகம் சொல்ல தெரியுமோ சொல்லிவிட்டு ஒரு கற்பூர தூப ஆராதனைகள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளிக்கு ஏற்கனவே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 அகல் விளக்கு ப்ளஸ் 3வதாக உள்ளக்கூடிய விளக்கு, அப்படி 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது ஒவ்வொரு வாரமும் அந்த நம்ம ஏற்றக்கூடிய எண்ணிக்கையானது இப்படி அதிகமாயிட்டே இருக்கும். முதல் வாரம் 1, 2வது வாரம் 2, 3வது வாரம் 3, அப்படியே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மட்டும் சின்னதான ஒரு பித்தளை தட்டில் வச்சுருப்போம். கொஞ்சம் செகண்டு 3 அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பித்தளை தட்டில் இடம் இருக்காது, கொஞ்சம் கையெல்லாம் சுட்டுக்கும், அப்படிலாம் இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சிரத்தை எடுத்தாலும் ஒரு வாழை இலை வாங்கிக்கோங்க. அது மாதிரி ஒரு பெரிய வாழை இலையாக வாங்கி, இப்போ நான் அந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, 16 வாரத்துக்கு அந்த பெரிய தாம்பாளம் 10 வேலை எங்கள் வீட்டில். அப்போ ஒரு பெரிய ஒரு வாழை இலை வாங்கி அந்த 16 விளக்கும் நம்ம வச்சுட்டோம். கடைசி வாரம் அப்படி நமக்கு அந்த பூஜை முடிக்கிற நாள் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஏதாச்சும் சுவாமிக்கு நிவேதனமாக ஒரு சக்கரை பொங்கலோ ஏதாவது ஒன்று வச்சு உங்களுடைய பூஜையை சிம்பிளாக நீங்கள் முடிச்சுருங்க. இப்படி 16 வாரம் நம்ம வேண்டி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ நீங்கள் வேண்டி இப்படி இந்த 16 அகல் தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுறப்ப கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நடக்கும். இதற்கு இடையில நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், பெண்களுக்கான இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அந்த வாரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நீங்கள் ஆண்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக தொடர்ந்து பண்ணிக்கலாம். பெண்களுக்கு இது மாதிரியான பீரியட்ஸ் ஆகுதுன்னா அந்த ஒரே ஒரு வாரம் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்பாங்க, அப்படி ஊருக்கெல்லாம் போகிறோமோ அப்போ அதை என்ன பண்ணுறதுன்னு. நம்ம தான் பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு பரிகார முறை நம்ம எடுத்துட்டோம், அப்போ நம்ம வீட்டில் இருந்து இது மாதிரியான தீப வழிபாட்டை பண்ணுறது தான் கண்டிப்பாக பெஸ்ட்டுங்க. நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை தவிர்த்து மற்ற நாட்கள் அது மாதிரி ஊருக்கு போகிற வேலை, வெளியில் போகிற வேலை, அது மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அடுத்ததாக இது காலையில் பண்ணலாமா இல்லை சாயங்கால வேளையில் பண்ணலாமான்னு சந்தேகம் வரும். காலை அல்லது மாலை. இப்போ நம்ம காலையில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 16 வாரமும் காலையிலே முடிங்க. வேறு எப்போயாச்சும் இக்கட்டான சிச்சுவேஷன் நம்ம ஊருக்கெலாம் போகிறோன்னா அந்த 1 வாரம் 2 வாரம் மட்டும் நம்ம மாலை நேரத்தில் அப்படி மாற்றிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணணும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பூஜை முடிச்சதுக்கப்புறமேட்டு அசைவ உணவுகள் எடுத்துக்கலாமா, நான்வெஜ் சாப்பிட்லாமான்ட்டு. அந்த நாள் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சில விஷயத்துக்கு நம்ம இப்படி வேண்டி கேட்குறப்ப நம்ம சில கட்டுப்பாடுகளோடு இருக்கிறப்ப தான் நிச்சயமாக அதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் இந்த 16 வார அகல் தீப வழிபாட்டை நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறை. நம்பிக்கையோடு செய்யுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். நம்முடைய இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் காஞ்சி மகா பெரியவா போற்றி அப்படிங்கிற அற்புதமான அந்த ஒரு வார்த்தையை பதிவிடுங்க. ஏன்னா இதை நமக்கு கொடுத்த அந்த காஞ்சி மகா பெரியவாளுடைய அனுகிரகத்தாலே நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.